கேஜிஎஃப் 3 படத்தில் ஹீரோவாக களமிறங்கும் அஜித். அப்போ நம்ம ராக்கி பாயோட நிலைமை என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ் திரைப்பட உலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் தான் நம்ம அஜித்குமார். இந்திய அளவில் பெரிய ஹிட் அடித்த தென்னிந்திய படங்களில் ஒன்று தான் கேஜிஎஃப். 2018ஆம் ஆண்டு இந்த படம் வெளியானது. இதில் எஸ் கதாநாயகனாக நடிச்சிருந்தார். கடத்தல் மன்னனான ராக்கி பாயின் பலத்தையும் அவன் வாழ்ந்த விதத்தையும் விளக்குவது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பிரசாந்த் நீல் இயக்கியிருந்தார். இதனை அடுத்து இந்த படத்தோட இரண்டாம் பாகமான கேஜிஎஃப் 2 2022ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தையும் பிரசாந்த் நீல் தான் இயக்கியிருந்தார். தற்போது தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராகவும் பிஸியான நடிகராகவும் இருக்கிறவர் தான் நம்ம தல அஜித்குமார். இவர் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படத்தோட 3ஆம் பாகத்தில் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. சமீபத்தில் நடிகர் அஜித் பிரசாந்த் நீலை சந்தித்ததாகவும் இருவரும் கதை குறித்து விவாதித்ததாகவும் கூறப்படுது. முடிவில் 2 படங்களில் நடிக்க அஜித்குமார் சம்மதம் தெரிவித்ததாகவும், இதில் ஒரு படம் தனியான கதையமைப்பு கொண்ட படம், 2வது தான் கேஜிஎஃப் படத்தோட 3வது பாகத்தோட கதை அப்படின்னு பேசப்படுது. மேலும் இவ்விரு படங்களையும் ஹம்போலே ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக ரசிகர்கள் காத்திருக்காங்க. கேஜிஎஃப் 3வது பாகத்தில் ராக்கி பாயான எஸ் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு, அஜித்தும் நடிக்கிறாரு. 2 பேருமே இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நடிகர் அஜித் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக தனக்கு செட்டான இயக்குநர்களுடனே படங்களில் இணைஞ்சு பணிபுரிஞ்சு வராரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா, எச் வினோத் ஆகியோரோட படங்களில் அடுத்தடுத்து நடித்தார். இந்த நிலையில் சமீபத்தில் தான் மகிழ் திருமேனி மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் போன்ற இயக்குநர்கள் படங்களில் நடிக்கிறார். தற்போது முதல் முறையாக கன்னட மொழி இயக்குநரான பிரசாந்த் நீலுடன் அஜித் கைகோர்த்திருப்பது இந்திய திரையுலகையே எதிர்பார்ப்பை எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்கு. அஜித்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படங்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா இணையத்தில் ரசிகர்கள்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.